Hi students, இன்னைக்கு 12th physics chapter 4ல பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம இந்த சாப்டர் 4ல் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இயர் பேஸ் பண்ணி எடுத்தக்கூடிய எல்லா கொஷின்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்போம். இந்த சேம் வேல இம்பார்ட்டன்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸில் அது இல்லாமல் என்னென்ன கொஷின்ஸ்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் ரோமன் லெட்டரில் செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா சாப்டர் 4ல் State Faraday's law of electromagnetic induction. 8th question, what do you mean by self-induction? 11th one, what is mean by mutual inductance? 14th one, what are step up and step down transformers? 15th one, define average value of an alternating current. 16th, how will you define RMS value of an alternative current? 18th one, define electric resonance. 21, what is mean by wattless current? 22, give any one definition of power factor. Dear students, சாப்டர் 4ல் இம்பார்ட்டன்ஸ் 2 மார்க்ஸில் பார்த்தோம்னா ரோமன் லெட்டர் 2ல் 2, 8, 11, 14, 15, 16, 18, 21 and 22. 3 மார்க்ஸில் எந்தெந்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்டு ரோமன் லெட்டர்லேருந்து தான் அதை கேட்டிருக்காங்க. தேர்டு ரோமன் லெட்டரில் 4th கொஸ்டின், அப்டைன் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் மோஷனல் EMF ஃப்ரம் லாரன்ஸ் ஃபோர்ஸ். 15th, explain the construction and working of transformer. 21, obtain an expression for average power of AC over a cycle. 23, prove that the total energy is conserved during LC oscillation. இந்த சாப்டரில் 3 மார்க்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா தேர்டு ரோமன் லெட்டர் 4, 15, 21 and 23. 5 மார்க் கொஸ்டின்ஸில் ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம படிக்க போனதில் எக்ஸ்ட்ரா நம்ம ஏற்கனவே இயர் கொஸ்டினை தவிர்த்து அது எந்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்டு ரோமன் லெட்டரில் 18th one, ஃபைண்ட் அவுட் த ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் எ பியூர் கெப்பாசிட்டர் அப்படிங்கிற கொஸ்டின் தான். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஸ்மார்ட் ஒர்க்காக படிங்க. கண்டிப்பாக நம்ம அதை விட அதிக மார்க் நம்மளால் எடுக்க முடியும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.